ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪುನರಾವರ್ತಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಾಗತವನ್ನು ಮಾಡುವಂಥವರಾಗಿದ್ದೇವೆ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு அழைக்கிறேன். ನಾವು ಈ ದಿನದ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ, இந்த நாளின் தியானத்திற்காக ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுதந்திரத்தை ಫ್ರೀಡಮ್ ಇನ್ ಕ್ರೈಸ್ಟ್, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுதந்திரம், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂಥ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಮುಕ್ತಗೊಳಿಸಿದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಫ್ರೀಡಮ್ನ ಕೊಟ್ಟಿದೆ ಅಂತೇಳಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಆಧಾರದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுதந்திரம் நம்மை எப்படியாக விடுதலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். ಈ ಹಿಂದೆ ನಾವು ಹೇಳಿದಂಥ ಎಲ್ಲ ಸಂದೇಶಗಳನ್ನು, இதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்திகள், ಅದರ ಲಿಂಕ್ಗಳನ್ನು அதனுடைய லிங்க் ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಬಾಕ್ಸಲ್ಲಿ ಕಾಪಿ ಮಾಡಿರ್ತೀವಿ. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காப்பி பண்ணப்பட்டிருக்கு. ದೇವರ ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯನ್ನು ಕುರಿತು, தேவனுடைய உண்மைத்தன்மையை குறித்து, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಫಲ ಕೊಡುವಂಥವರಾಗಬೇಕು, எப்படியாக நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಂಥದ್ದು, பரிசுத்தத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும், ದೇವರು ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ, ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿ ಬರುವಂಥದ್ದು, தேவனுடைய சமீபத்திற்கு எப்படி வர வேண்டும், தேவன் அநேக காரியங்களிலே நம்மை எப்படி நடத்தக்கூடும் என்கிறதான செய்திகள், ಯವನಸ್ಥರನ್ನು ಕುರಿತು, ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು, பிள்ளைகளை குறித்து, வாலிபர்களை குறித்து, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಸಂದೇಶಗಳನ್ನು ನಾವು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿ ಅದನ್ನು ಯೂಟ್ಯೂಬ್ನಲ್ಲಿ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದ್ದೇವೆ. இதை இப்படியாக அநேக செய்திகளை இந்த யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்கோம். ಅದರ ಲಿಂಕ್ಗಳನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೇರವಾಗಿ ನೀವು ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಬಹುದಾಗಿದೆ. அந்த லிங்கை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். ಖಂಡಿತವಾಗಿ ಇದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ಬಹಳ ಉಪಯೋಗವಾಗುವಂಥದ್ದಾಗಿದೆ. கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது உதவுவதாக இருக்கும். ನಾವು ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಣ. நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂಥ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬದುಕುವಂಥ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ, நம்பிக்கையிலே ஜீவிக்கக்கூடிய ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. ದೇವರು ತನ್ನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ದೇವರು ತಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸುವಂಥವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் நம்மை தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மட்டுமில்லை, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಭರವಸೆ, நம்முடைய எல்லா நம்பிக்கையும், ಎಲ್ಲ ಭರವಸೆ ಮತ್ತು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುವಂಥದ್ದು, ಫೇತ್ ಇಡುವಂಥದ್ದು, நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் ಮತ್ತು ಪಾಪದ ಬಂಧನಗಳಿಂದ, மற்றும் ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ, பாவத்தின் கட்டுகளிலிருந்து, ಮತ್ತು ಅದಕ್ಕೆ ಬರಬೇಕಾದ ಶಿಕ್ಷೆಯಿಂದ, அதனால் வரக்கூடிய சிற்றைகளிலிருந்து ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். ಮಾತ್ರವಲ್ಲ, அது மட்டுமில்லை, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಹೊಸ ಜೀವನವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனை தேவன் தந்தவராக இருக்கிறார். ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಗಲಾಟಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 5 ವರ್ಸ್ 1 ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விதமாக சொல்லுகிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನ ಸ್ವತಂತ್ರದಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು, ಅದರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ, ದಾಸೋಹದ ನೊಗದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ಇಲ್ಲಿ
ನಾವು ಕೆಲ ವಿಷಯಗಳನ್ನ ವಿವರಿಸಲು ಬಯಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த இடத்துல சில காரியங்களை குறித்து விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ನೋಡಿ, ಮೊದಲನೇ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕಾದ್ರೆ, முதலாவது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನ ಸ್ವತಂತ್ರದಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು ಅಂತೇಳಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருக்கணும்னு போட்டிருக்கு. ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಡುವಾಗ, அடுத்ததாக பார்த்தோம்னா, ಸ್ವತಂತ್ರದಲ್ಲಿ ಇರಿಸಬೇಕೆಂದು ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು, ಮಾತ್ರವಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. நம்மை அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் விடுதலை செய்ய தேவன் நம்மை விடுதலையாக்கினார். அது மட்டுமல்லாமல் அந்த விடுதலையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மட்டுமில்லை, ದಾಸತ್ವದ ನೊಗದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு மறுபடியும் நீங்க சிக்கிக்கொள்ளாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ಅದರ ಅರ್ಥ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಸ್ವತಂತ್ರಗೊಳಿಸಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು ಅಂತ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, நம்முடைய வேலை என்ன? ಅದರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂಥದ್ದು, அதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். ಮಾತ್ರವಲ್ಲ, மட்டுமல்ல, ದಾಸತ್ವದ ನೊಗದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕೊಳ್ಳದೆ ನಾವು ಜೀವಿಸುವಂಥದ್ದು. அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு மறுபடியும் சிக்கிக்கொள்ளாம இருங்கப்பான்னு சொல்லி கொடுக்கிறார். ಸೊ ಹಾಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಏನನ್ನ ಸ್ವತಂತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. தேவன் கொடுத்திருக்கிற அந்த விடுதலைய சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய வேலையாக இருக்கிறது. ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯಕರವಾದ ಸಂಗತಿಯಾಗಿರುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಎಲ್ಲಿ ತನಕ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ನಮ್ಮ ಕೊನೆಯ ಉಸಿರಿನವರೆಗೂ. எதுவரைக்கும் இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முடிவு பரியந்தம் நம்ம இந்த நுகத்திற்கு உட்படாம நம்மளை காப்பாற்றிக் கொள்ளணும். ಸೊ ಇಲ್ಲಿ ಪೌಲ ನಮ್ಮನ್ನ ಈ ಗುಲಾಮಗಿರಿಯ ನೊಗದಿಂದ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರೆ, ಮುಕ್ತಗೊಳಿಸಿದರೆ ಅಂತ ನೋಡುವಾಗ, அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் எழுதும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து எப்படியாக தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று பார்ப்போமானால், ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಅನಿಮಲ್ಸ್ಗಳನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ, ಏನಾದ್ರು ವೆಯ್ಟ್ಗಳನ್ನ ಅದು ಲಿಫ್ಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, விலங்குகளை இல்ல எந்த ஒரு விலங்குகளையும் அதை பாரம் சுமக்க வைக்கிறதற்கு முன்பாக எப்படியாக அதை பழக்கப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ಸೊ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎತ್ತು ಇಲ್ಲ ಕೆಲಸದ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಅದನ್ನೇನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದನ್ನ ಒಂದು ಭಾರವಾದ ಹೊರೆಯನ್ನ ಅದರ ಮೇಲೆ ಒರೆಸೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. இந்த விலங்குகளை எப்படி பழக்க வைக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது மேல பாரத்தை வைத்து ஒரு நுகத்தை அது மேல வச்சு பழக்க வைக்கிறாங்க. ನೋಡ್ರಿ, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನೀವು ಜಮೀನಿನಲ್ಲಿ ಹೊಲವನ್ನು ಹುತ್ತುವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎತ್ತುಗಳ ಮೇಲೆ ಒಂದು ನೊಗವನ್ನು ಹಾಕೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. எருதுகள் மேல ஒரு நுகத்தை வைத்திருக்கிறத நீங்க பார்த்திருக்க கூடும். ಸೊ 2 ಎತ್ತುಗಳ ಮೇಲೆ ಒಂದು ನೊಗವನ್ನು ಹಾಕ್ತಾರೆ. 2 ಎರುದುಗಳ ಮೇಲೆ இந்த நுகத்தை வைப்பாங்க. ಸೊ ಅದೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕುತ್ತಿಗೆ ಮೇಲೆ ಹಾಕೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ. அது கழுத்து மேல வைக்கிறாங்க. ಕುತ್ತಿಗೆ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಆ ಭಾರ ಆ ಭಾರ ಅದರ ಮೇಲೆ ಬೀಳೋ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. அதனுடைய பாரம் அதனுடைய 2 கழுத்துகள் மேலேயும் சரிசமமா விழும்படியாக அவர்கள் அந்த நுகத்தை அதனுடைய கழுத்து மேலே ஏற்றி வைக்கிறாங்க. ಸೊ ಆ ಭಾರವನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಒರೆಸೋದು ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹಿಡಿತಕ್ಕೆ ತಗೊಂಡು ಇವರು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ಉದಾಹರಣೆಗೆ, ಹೊಲವನ್ನು ಉತ್ತುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟು ಫಾಸ್ಟಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು, ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇವರು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ ಅವುಗಳಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்க்கோம், எருதின் மூலமா நம்ம பார்க்கலாம். அதை உழுகிறதற்கு முன்பாக அதை எப்படியாக பழக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுகத்தை அது மேலே வைத்து 2 புறமும் சரியான ஒரு வெயிட்டை அது மேலே போடுறாங்க. அதுக்கப்புறமா அதை பழக்கப்படுத்துறாங்க.
ಸೊ ನೊಗ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ நுகம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம பார்க்கும் ನೊಗ பொழுது ಅಂತ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ நுகம் என்று சொல்லும் பொழுது ಇದು ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬಂಧನಕ್ಕೆ ಒಳಗಾಗುವಂಥದನ್ನ ಸೂಚಿಸೋದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸುವಂಥದ್ದು. இது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் நுகம் என்று சொல்லி என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் இது ஒரு பாரத்தை ஒரு பாவத்தை குறிக்கிறது. ಭಾರವನ್ನ ಭಾರ. ಓಕೆ, ನೊಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಅಂತ நுகம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ಬಾಂಡೇಜ್, ಬಂಧನ. இது ஒரு கட்டு ஆக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நுகம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு கட்டுகளை குறிக்கிறது. ಸೊ ಯಾವ ರೀತಿ ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, உதாரணமாக எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் ಯಾಜಕಕಾಂಡ, ಲೆವಿಟಿಕಲ್ಸ್ ಮತ್ತೆ ಡಿಟೋನಮಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, ಲೇವಿಯರಾಗಮம் உபாகமம் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಗುಲಾಮಗಿರಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸ್ಕೊಂಡ್ರು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எகிப்தியர்களில் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்திலே நடத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ಸೊ ಈ ಗುಲಾಮಗಿರಿ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಸ್ವತಂತ್ರತೆ ಇರೋದಿಲ್ಲ. இந்த அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு விதமான சுதந்திரமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ ಮಾಡುವಂಥದ್ದು. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணியே தீரணும். ಅವ್ರು ಏನ್ ಕೆಲಸ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಚಾಚು ತಪ್ಪದೆ ಮಾಡುವಂಥದ್ದು. அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை தவறாமல் செய்து முடிக்கணும். அதுதான் ஒரு அடிமைத்தனம். ಅವ್ರು ಏನು ಊಟ ಕೊಡ್ತಾರೆ, அவங்க என்ன சாப்பாடு கொடுக்கறாங்களோ, ಏನು ಬಟ್ಟೆ ಹೊತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಕೊಡ್ತಾರೆ, என்ன துணியை அவங்க போடுறதுக்கு கொடுக்கறாங்களோ, ಸೊ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋದಷ್ಟೇ. ಗುಲಾಮಗಿರಿಯಾಗಿ ಅವರು ಜೀವಿಸೋದನ್ನ ನೋಡ್ತೀವಿ. அவங்க இந்தபடியாக ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். ಆದರೆ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತನ್ನ ಜನರು, ஆனால் தேவன் என்ன செய்கிறார், ದೇವರು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ತನ್ನ ಜನರ ಮೇಲೆ ನೊಗ ಇರೋದಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. ನೊಗ ಇರಬಾರ್ದು, ಬಾಂಡೇಜ್ ಇರಬಾರ್ದು, ಬಂಧನ ಇರಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ದೇವರು ಬಯಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மேல், தன்னுடைய ஜனங்கள் மேல் எந்த ஒரு கட்டுகளும் இருக்கக்கூடாதென்று தேவன் விரும்புகிறார். ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ಯಾಜಕಕಾಂಡ ಬುಕ್ ಆಫ್ ಲೆವಿಟಿಕಲ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 26 ವರ್ಸ್ 13 ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, ಯಾಜಕಕಾಂಡ லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ನೀವು ಐಗುಪ್ತರಿಗೆ ದಾಸರಾಗಿರಬಾರದೆಂದು ನಿಮ್ಮನ್ನ ಅವರ ದೇಶದೊಳಗಿಂದ ಬರಮಾಡಿದ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಾನೇ. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ನಿಮ್ಮನ್ನ ಕುಗ್ಗಿಸಿದ ನೊಗವನ್ನ ಮುರಿದು ನೀವು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿದನಲ್ಲವೇ ಅಂತೇಳಿ. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ದೇವರು ನಿಮ್ಮ ನೊಗದ ಕಟ್ಟುಗಳನ್ನ ಮುರಿದು ನೀವು ತಲೆ ಎತ್ತಿ ನಡೆಯುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ದ ಅಂತೇಳಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರ್ಸಿರೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಂಧನಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಸಿ ನೀವು ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ನಡೆಯೋದು ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. ದೇವರು ಅದನ್ನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. ನೀವು ತಲೆ ಎತ್ತಿ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் நுகத்திற்கு உட்பட்டு தலை தாழ்த்தி நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಸಹ, புதிய உடன்படிக்கையிலும் ಯೇಸುಸ್ವಾಮಿ இயேசு கிறிஸ்து ಶಿಲುಬೆಯ ಮರಣದ ಮೂಲಕ, சிலுவையின் மரணத்தின் மூலமாக ಮೋಕ್ಷದ ದಾರಿಯನ್ನ, மோட்சத்தின் வழியை, ಮೋಕ್ಷ ದಾರಿ ಸಿಗೋ ಮೊದಲು ದೇವಜನರು ಇದ್ದ ಬಂಧನವನ್ನ ಸೂಚಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. மோட்சத்திற்கு போகிறதற்கு முன்பாக ಅವರು ಮುಂಚೆ ಬಂಧನದಲ್ಲಿದ್ದರು. ಮೋಕ್ಷವನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳಕ್ಕಾಗ್ದಲೇ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದಲ್ಲೇ ಇರುವಾಗ
ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡೋದು ಶಿಲುಬೆಯ ಮರಣದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮೋಕ್ಷ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಅಂತೇಳಿ ದೇವ ಜನರಿಗೆ ತೋರಿಸ್ಕೊಟ್ರು. நித்திய ஜீவன் என்பதை குறித்து அறியாதிருந்த பொழுது தேவன் அந்த நித்திய ஜீவனை தரும்படியாக அந்த வழியை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ಸೊ ದೇವ ಜನರು ಮುಂಚೆ ಬಂದಲ್ಲಿದ್ದರು, ಆದರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂಥ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ದೇವರು ಶಿಲುಬೆಯ ಮರಣದ ಮುಖಾಂತರವಾಗಿ ದಯಪಾಲಿಸೋದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அந்த நித்திய ஜீவனுக்குரிய வழியை காண்பித்து இயேசு கிறிஸ்து அந்த நுகத்தடிகளை முறித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனின் வழியை காண்பிக்கிறதை பார்க்க முடியும். ಹಾಗಾಗಿ ದೇವರ ನಿಯಮ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, தேவனுடைய நியமம் என்ன? ನೀವು ಸ್ವತಂತ್ರರಾಗಿರಬೇಕು. நீங்க சுதந்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ಸೊ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವಂಥದ್ದಾಗಿದೆ. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳುವಂಥ ಮಾತು, இயேசு கிறிஸ்து ನಾನೇ சொல்கிறார், ಮಾರ್ಗವೂ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮೂಲಕವೇ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನೋಡಿ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இயேசு ಹಳೆ கிறிஸ்து ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ பழைய உடன்படிக்கையிலே கர்த்தர் என்ன செய்தார்? ಮೋಶೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು, ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಡೋದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை தேவன் தந்தார். ಸೊ ಅದನ್ನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ அதை நம்ம பார்த்தோம்னா ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತೇಳಿ, ದೇವಜನರು ಇರಬೇಕು ಅಂತೇಳಿ 10 ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಬರೆದಿರೋದನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த 10 கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಸೊ ಏನು ಎಕ್ಸಡಸ್ ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಮತ್ತು ಯಾಜಕ ಕಾಂಡದಲ್ಲಿ ಅದು ವಿವರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. உபாகமம் புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ಸೊ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು ಈ ಜನರು, தேவனுக்கு தெரிந்திருந்தது இந்த ஜனங்களை குறித்து. ಸೊ ಇದನ್ನ ಏನೋ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಯಾರಿಗೂ ಸಹ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. ಈ ನಿಯಮಗಳನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಪಾಲಿಸೋದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಸಾಧ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த நியமங்களை பரிபூரணமாக நாம் பற்றிக்கொள்வதற்கு சாத்தியமே இல்லை என்று தேவன் அறிந்திருந்தார். ಸೊ ಆಗ ಗೊತ್ತಿತ್ತು ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನು ಆ ಮಾನದಂಡಗಳನ್ನು ಪೂರೈಸೋದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಸುಲಭ ಅಲ್ಲ, ಸಾಧ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த நியமங்களை நாம் பரிபூரணமாக கடைபிடிப்பது அவ்வளவு சுலபமில்லை என்று தேவன் அறிந்திருந்தார். ಅದಕ್ಕೆ ದೇವರೇನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அதற்காகத்தான் தேவன் என்ன செய்தார் என்றால், ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನ, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ದೇವರು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ರು. தேவன் இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். ಸೊ ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 3:16 ಹೇಳುವಂಥದ್ದಾಗಿದೆ, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ಆತನ ನಂಬುವವನು ನಾಶವಾಗದೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಹೊಂದುವನು ಅಂತೇಳಿ. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ಅன்பು ಕೂರ್ந்தார். ಎಸ್, ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ நித்திய ஜீவனை பிதாவானவர் எப்படி தருகிறார் என்று பார்க்கலாம். ನಾವು ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. நாம பார்க்க முடியும் இந்த வசனத்துல. ಯೇಸುಸ್ವಾಮಿ இயேசு கிறிஸ்து ನಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು நம்முடைய ஸ்தானத்திலே நின்று கொண்டு ಪಾಪದ ಸಾಲವನ್ನ ತೀರಿಸಿದ್ದಾರೆ. பாவத்தின் கடனை அவர் தீர்த்திருக்கிறார். ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಅವರು ಹೇಳುವಂಥದ್ದು, சிலுவையிலே அவர் சொல்லுகிற காரியம், ಇದು ತೀರಿತು, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. ಸೊ ತೀರಿತು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲ ಮುಗಿದೋಗಿದೆ, ಫಿನಿಶ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಟ್ಸ್ ಫಿನಿಶ್ಡ್ ಅಂತ ಹೇಳಿ. முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தது என்பதாக. ಸೊ தேவன் ತನ್ನ ಕೊನೆಯ ಉಸಿರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ, ತನ್ನ ಕೊನೆಯ ಉಸಿರು ಇರುವಾಗ, தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற பொழுது, ಸೊ ಕೊನೆಯದಾಗಿ ಅವರು ತಮ್ಮ ಆತ್ಮನ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಈ ಹೇಳಿದಂತ ಮಾತಿದು, தன்னுடைய ஆத்துமாவை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக சொன்னது இந்த வார்த்தை. ಸೊ ಯೇಸು ನಮಗಾಗಿ ಸಾಯುವ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಸಾಲವನ್ನ ತೀರಿಸಿದರೆ, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பாவ கடன்களை தேவன் தீர்த்திருக்கிறார். ಸೊ ಹಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿಂದ ಮುಕ್ತಗೊಳಿಸಿ
நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையை தந்து ದೇವರೊಂದಿಗೆ ಶಾಶ್ವತವಾದಂಥ ಮೋಕ್ಷವನ್ನು ಹೊಂದೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವ ಹಾಗೆ ದೇವರು ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ರೂಪಿಸಿದ್ದಾರೆ. தேவனோடு கூட அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವಂಥದ್ದಾಗಿದೆ. தேவனுடைய வார்த்தை 1 Corinthians chapter 6 verse 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದೆ, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಂದ ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸ್ವತ್ತಲ್ಲ, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று, ನೀವು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி, ಅದರ ಅರ್ಥ அதனுடைய அர்த்தம் ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ಎಸ್. ಸೊ ಕ್ರಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಷ್ಟು ದುಡ್ಡನ್ನ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದಕ್ಕೆ ಕ್ರಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கிரயம் என்று சொல்லும் பொழுது ஒரு விலையை கொடுத்து அதை சொந்தமாக்கிக் கொள்வது. ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸ್ವತ್ತಲ್ಲ, அதனால் நாம் நம்முடைய சொந்த சொத்து அல்ல. ಸೊ ಹಾಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ತನ್ನ ಕ್ರಯವನ್ನ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. கிரயத்திற்கு தேவன் அந்த கிரயத்தை செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಈಗ ದೇವರಿಂದ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿ ಬಿಲಾಂಗ್ಸ್ ಟು ಗಾಡ್. அதனால் தேவன் நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறதுனால நாம் தேவனுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ಹಾಗಾದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ನಾವು ಯೇಸುವಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದೇವೆ, ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದ್ದೇವೆ. இயேசுவை சேர்ந்தவர்களாக, இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ அதனால ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, ಆದ ಕಾರಣ ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನ ಪ್ರಕಾಶಪಡಿಸಿರಿ ಅಂತೇಳಿ. அதனால ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உங்கள் சரீரங்களினால தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂಥ ಕೆಲಸ ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನ ಪ್ರಕಾಶಪಡಿಸುವಂಥದ್ದು. அதனால் நம்முடைய சரீரத்துல தேவனுடைய மகிமையை நம்ம காண்பிக்கணும். ಗಲಾತ್ಯದವರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಗಲೇಷಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 3 verse 13. ಗಲಾತಿಯರ್ 3ஆம் அதிகாரம் 3:14. ಗಲಾತಿಯರ್ 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಶಾಪವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಶಾಪದೊಳಗಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿದನು. தமிழ்ல 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದೆ, தேவனுடைய வார்த்தையிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಶಾಪವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಶಾಪದೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದನು. ಮರಕ್ಕೆ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಶಾಪಗ್ರಸ್ತನೆಂದು ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿದೆಯಲ್ಲ ಅಂತ. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று. ಹಾಗಾಗಿ ಯೇಸುವಿನ ನಿಮಿತ್ತ, ಯೇಸುವಿನ ಕಾರಣದಿಂದ, இயேசுவின் மூலமாக மாத்திரம் ನಾವು ಹಳೆಯ ಜೀವಿತ ವಿಧಾನ ಏನಿದೆ, நம்முடைய பழைய வாழ்க்கையின் காரியங்கள் என்ன இருக்கிறதோ, ಹಳೆಯ ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರ ನಿಯಮಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಜೀವಿಸುವ ಮೂಲಕ, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதின் மூலமாக. ಸೊ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, பழைய உடன்படிக்கையில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ಆ ಪಾಪದ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வது, ಮತ್ತೆ ಯೇಸು ಮೇಲಿಟ್ಟಿರುವಂಥ ನಂಬಿಕೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ, இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலமாக ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗುತ್ತೇವೆ, புதிய சிருஷ்டிகளாக ஆகிறோம். ಓಕೆ, ಇನ್ನೊಂದ್ಸಾರಿ ಇದನ್ನು ವಿವರವಾಗಿ ಹೇಳಕ್ ಬಯಸ್ತೇವೆ. ಇದ ತೆಳಿವಾ ஒரு முறை ಕೂಡ சொல்லி கொடுக்க ಬಹಳ ಸರಳವಾಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ನಮಗೆ ಹೊಸ ಜೀವನ ದೊರಕಿದೆ. கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. ಹೊಸ ಮಾರ್ಗ ಒಂದು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, புதிய ஒரு வழி ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. ಸೊ ಇದು ಯಾವಾಗ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಾಗ. இது எப்ப நமக்கு கிடைக்கும்னா, நாம இயேசுவில நம்பிக்கை வைக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ, ಯಾರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದಾರೋ, ஒரு
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ಆತನ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತಾನೆ. அவன் புது சிருஷ்டியா இருக்கான்னு பைபிள்ல போட்டிருக்கு. ಹೊಸ ಸೃಷ್ಟಿ ಅಂದ್ರೆ ಹಳೆದೆಲ್ಲ ಹೋಯ್ತು, ಎಲ್ಲವೂ ಹೊಸದಾಯಿತು ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. ಅದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೋ ಅವರು ಮಾತ್ರ, ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲ. கிறிஸ்துவுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான், எல்லாருமே கிடையாது. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ದೇವರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಹೊಸ ಸೃಷ್ಟಿ ಆಗ್ತಾರೆ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களை தேவன் புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். ಅವರು ಹಳೆ ರೀತಿಯಲ್ಲ, ಹೊಸ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸೇವಿಸುವಂತವರಾಗ್ತಾರೆ. அவர்கள் பழைய விதமாக அல்ல, புது விதமாக தேவனை சேவிக்கிறவர்களாகிறார்கள். ನೋಡ್ರಿ, ಕೆಟ್ಟು ಹೋದ ಕುಮಾರನ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ நாம் அந்த கெட்ட குமாரன் உதாரணத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ಅವನ ತಂದೆ ಬಳಿಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ, தந்தையினிடத்துல அவன் வரும்பொழுது, ತಂದೆ ಬಳಿಗೆ ಬಂದ ನಂತರ ಅವನ ಬಟ್ಟೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮ್ಗೆ. தந்தையினிடத்துல அவன் வரும்பொழுது அவனுடைய துணி எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ಕೊಳೆ ಆಗಿತ್ತ, அழுக்கா இருந்ததா, ಗೊತ್ತಿಲ್ಲ. அழுக்கா இருந்ததா, கீறி இருந்ததா நம்மளுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಅವನ್ ಖಂಡಿತವಾಗಿ ಅವನ ಬಟ್ಟೆ ಏನಾಗಿತ್ತು, ಅದು ಪಾಪದ ಬಟ್ಟೆ ಆಗಿತ್ತು. ஆனால் அவனுடைய துணி எப்படிப்பட்டதாக இருந்தது, ஒரு பாவத்தை கொண்டுள்ளதாக இருந்தது. ಸೊ ನಾವಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, நம்ம என்ன பார்க்கிறோம், ಆ ತಂದೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವನಿಗೆ ಹೊಸ ವಸ್ತ್ರ ಧರಿಸ್ರಿ, ಹೊಸ ವಸ್ತ್ರ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. அவருடைய தந்தை என்ன சொல்றாரு அவருக்கு, வேலைக்காரருக்கு, இவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கன்னு சொல்லிட்டு. ನೋಡಿದ್ರ, ಅಂದ್ರೆ ಹೊಸ ವಸ್ತ್ರ ಅಂದ್ರೆ ಪಾಪದ ಅವನೇನ ಯಾವ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿದ್ದ ಅದನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿದ್ರು, ಹೊಸ ವಸ್ತ್ರವನ್ನ ದೇವ್ರು ಕೊಡೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ, ತಂದೆ ಕೊಡೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. அந்த பாவத்தின் வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை அவர்கள் கொடுக்கிறத பார்க்கலாம். ಹಾಗಾಗಿ ನಾವು ಸಹ ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ, நாமும் கூட பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு ಹೊಸ ಜೀವನವನ್ನ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದವರಾಗಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய வாழ்க்கையை நாம், புதிய விடுதலையை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறோம். ಸೊ ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಏನಿದೆ, ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த சுதந்திரம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ಸೊ ಇದೇ ನಮ್ಮ ಭರವಸೆ ಮತ್ತೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. இதுவே நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமுமாக இருக்கிறது. ಹಾಗಾಗಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಸ್ವತಂತ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ವೇಚ್ಛಾಚಾರ ಸ್ವತಂತ್ರ ಅಲ್ಲ. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் சரீர பிரகாரமாக நாம் நினைத்து கொள்ளுகிற சுதந்திரம் அல்ல, ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಬದುಕದಲ್ಲ, நம்முடைய ಇಷ್ಟ ಪ್ರಕಾರமாக ಜೀವಿக்கிற ಜೀವಿತம் அல்ல. ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಫ್ರೀಡಮ್ ಅನ್ನೋದನ್ನ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲೂ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. ದಟ್ ಈಸ್ ರಾಂಗ್. சுதந்திரம் என்பதை தவறான ரீதியாக புரிந்து கொண்டு அநேக ஜனங்கள் தவறாக அந்த சுதந்திரத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். ಪೌಲ ಹೇಳುವಂತ ಮಾತು, பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம்னா, 1 Corinthians chapter 6 verse 12, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 Corinthians chapter 6 verse 12 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವೇನೋ ಉಂಟು, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ಆದರೆ ಎಲ್ಲವೂ ವಿಹಿತವಾಗಿರೋದಿಲ್ಲ. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ, எல்லாவற்றையும் ಅನುಭವಿக்க ನನಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಉಂಟು, எனக்கு அதிகாரம் உண்டு, ಆದರೆ ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಒಳಗಾಗುವುದಿಲ್ಲ. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமை படமாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, தேவனுடைய வார்த்தையில் ಕುಮಾರನು எழுதப்பட்டிருக்கிறது, ಬಿಡುಗಡೆ ಮಾಡದಾದರೆ ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆ ಆಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ ಅಂತ. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಗಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕರೆದಿದ್ರೆ ಹೊರತು ಗುಲಾಮಗಿರಿಲಿರೋದಕ್ಕಲ್ಲ. தேவன் நம்மை சுதந்திரத்திற்கு அழைத்திருக்கிறாரே ஒழிய அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டுவதற்கு அல்ல. ಹಾಗಾಗಿ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருப்பீர்களானால், ನೀವು ಹೊಸ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಕಾಶವನ್ನ ಪ್ರಚಾರಪಡಿಸ್ರಿ. உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய மகிமையை நாம் கொண்டு நடக்க முடியும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಅನೇಕರು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕರು ಅಡಿಕ್ಷನ್ಸ್ಗಳಿಗೆ ಒಳಗಾಗಿ, இந்த உலகத்துல அநேகர் இப்ப அடிக்ஷன்ஸ்ல இருக்காங்க. ಏನು ಡ್ರಗ್ಸ್ ಇರಬಹುದು, ಗಾಂಜೆ ಇರಬಹುದು, ಹಣ್ಸು, ಪಾನ್ಪರಾಗು, ಗುಡ್ಕ,
இந்த விதமாக அநேக கட்டுகளுக்கு உட்பட்டவர்களாக ಜನಗಳು இருக்கிறார்கள். ಮದ್ಯದಿಂದ, ಮದ್ಯಪಾನ, ಕುಡಿತನಂ, ಈ ಅನೇಕ ಅಡಿಕ್ಷನ್ಸ್ಗಳಿಂದ ಅವರು ನರಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಳಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. குடியினாலும் வெறி அநேக அடிமைத்தனத்தினாலும் தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க ಜನங்க. ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಗುಲಾಮಗಿರಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತೇಳಿ ದೇವರು ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಲ್ಲ. இப்படி நுகத்திற்கு உட்பட்டவர்களாக இருங்கள் என்று தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. ಹಾಗಾಗಿ ಯಾವುದೇ ಗುಲಾಮತನರಿತ್ತು ಅಂತೇಳಿ, ಅಡಿಕ್ಷನ್ಸ್ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಗುಲಾಮಗಿರಿಯ ಸಂಕೇತವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. எந்த ஒரு அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு நாம் உட்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ಈ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳ್ತಿರುವಂತ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಸರಿ, இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் நீங்க சரி, ನೀವು ಯಾವುದೇ ಅಡಿಕ್ಷನ್ಸ್ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರು, நீங்க ஒருவேளை ஏதாவது அடிக்ஷன்ஸ்ல இருப்பீங்கனாலும், ಯಾವುದೇ ಅಡಿಕ್ಷನ್ಸ್ ಆದ್ರೂ ಸರಿ, எப்படிப்பட்டதான அடிக்ஷனாக நீங்க அதுல நீங்க இருந்தாலும், ಯಾವುದೇ ಅಡಿಕ್ಷನ್ ಒಳಗಾಗಿದ್ರು ಸರಿ, எப்படிப்பட்டதான ஒரு அடிக்ஷன்ல நீங்க அடிமைத்தனத்துல நீங்க இருந்தாலும் சரி, ದೇವರು ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ನಾನು ಸಹ ದೇವರನ್ನ ಅರಿಯೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, ನಾನು ಕೂಡ ஆண்டவரை தெரிஞ்சுಕೊಳ್ಳುವುದற்கு முன்பாக ನಾನು ಸಹ ಕುಡಿಕಾರನಾಗಿದ್ದೆ. ನಾನು ஒரு குடிகாரனாக இருந்தேன். ಹಗಲು ಕುಡುಕಾಗಿದ್ದೆ, பகல்ல நான் குடிச்சு கொண்டிருந்தேன். ಧೂಮಪಾನಿಯಾಗಿದ್ದೆ, ಮದ್ಯಪಾನಿಯಾಗಿದ್ದೆ, சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன். ಹಗಲು ಹೊತ್ತೆ ಕುಡಿತಿದ್ದೆ. பகல் நேரத்திலையும் குடிச்சிட்டு இருந்தேன். ಆದರೆ ದೇವರು ನನಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 23 ವರ್ಷಗಳಾಯ್ತು. ದೇವರು ಆಗ ಕೊಟ್ಟಂತ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಈಗಲೂ ಸಹ ದೇವರು ಅದನ್ನ ನಮ್ಮನ್ನ ಸ್ವತಂತ್ರರಾಗಿರೋದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರೆ, ಮುಂದಿನ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. 23 வருடங்களாயிற்று. இதுவரை தேவன் எனக்கு அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையை தந்தார். இனிமேலும் அதை நான் அந்த விடுதலையிலே நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். ஹalleluya, ஹalleluya. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. ನೀವು ಯಾವುದೇ ಅಡಿಕ್ಷನ್ಸ್ಗಳಲ್ಲಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಗುಲಾಮಗಿರಲಿತ್ತು, ಯಾವುದೇ ದುರಭ್ಯಾಸಗಳು ಒಳಗಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಎಲ್ಲ ದುರಭ್ಯಾಸಗಳಿಂದ, ದುಶ್ಚಟಗಳಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪಾರು ಮಾಡಲು, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஏசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ಇದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಸಾವಿರ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಕೇಳಬಹುದು. நீங்க அதை குறித்து ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು நீங்க கேட்க. ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಸಹ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ನಾವು ಸಹ ಅದನ್ನು ಹೇಳಲು ಬಯಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. அந்த சாட்சிகளின் இடையில இதோ என்னுடைய சாட்சியையும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya. ನಾನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೂಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನ ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ, ಪಾಪದ ನೊಗದಿಂದ ದೇವರನ್ನ ಬಿಡಿಸಿ ನನ್ನನ್ನು ಸ್ವತಂತ್ರರಾಗಿ ಮಾಡಿದರೆ ಅಂತೇಳಿ ನಾನು ಕೂಗಿ ಹೇಳುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. என்னால் அடித்து சொல்ல முடியும், கிறிஸ்து என்னை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையை தந்திருக்கிறார் என்று சொல்லி. ಅನೇಕರು ನನ್ನ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾರೆ. அநேகர் என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ನೀನ್ ಹಿಂಗೆ ಆಗಿದ್ಯಾ, ನೀನು ಬದಲಾಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? நீ இப்படி ஆயிட்டியா, நீ இந்த மாதிரி மாறுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி. ನೋಡುವಾಗೆಲ್ಲ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಗರೆಟ್ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಿದ್ದೆ. நாங்க பாக்குறப்பெல்லாம் நீ கையில சிகரெட்டோட தான் அலைவ. ಈ ರೀತಿಯಾದಂತ ಮನುಷ್ಯ ನೀನು ಬದಲಾಗಿದೆಯಾ, ನೀನು ಹೊಸದಾಗಿದೆಯಾ? இப்படிப்பட்ட நீ எப்படி மாறிட்ட, புதிய மனுஷன் ஆயிட்டியே அப்படி. ನಾನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ சொல்லுகிற ஒரே காரியம், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು என்னை மாற்றினார். ನನ್ನ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯನನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರೆ ಹೊರತು என்னுடைய உள்ளான மனுஷனை அவர் மாற்றினார். ஹalleluya, ஹalleluya. ನಾನು ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. தேவனுக்கு நான் கோடி ஸ்தோத்திரங்களை நான் சமர்ப்பிக்கிறவனாக இருக்கிறேன். ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಂತ ಕೆಲವು ಸ್ನೇಹಿತರು, என்னோடு கூட இருந்த சில சிநேகிதர், ಅವರ ದುಶ್ಚಟಗಳಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. அந்த அடிமையான காரியங்களிலிருந்து அவர்கள் வெளிவரவில்லை. ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲೇ ಇಲ್ಲ ಈಗ. இப்பொழுது அவங்க இந்த உலகத்துல கூட கிடையாது. ಆದರೆ ದೇವರು ನನ್ನನ್ನ, ஆனால் தேவன் என்னை ಬದುಕಿಸಿದ್ರು, என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ನಾನು ತುಂಬ ಹೃದಯದ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya, ஹalleluya. ದೇವರು ಈ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. ಯಾರ್ಯಾರು ದುಶ್ಚಟಗಳಲ್ಲಿದ್ದಾರೋ, ಯಾವ್ಯಾವ ಬಂಧನಗಳಲ್ಲಿದ್ದಾರೋ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். யார் இந்த மாதிரியான
அடிமைத்தனத்துல நீங்க இருக்கீங்களோ, ನಿಜವಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸ್ಕೊಡೋದಾದ್ರೆ, உண்மையாகவே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், ನೋಡ್ರಿ ಅನೇಕರು ಜನಗಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಆ ಬಂಧನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಇರುತ್ತೆ, ಆದರೆ ಆ ಬಂಧನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಆಗ್ತಾ ಇರಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಅವರು ಬಿದ್ದು ಬಿದ್ದು ಹೋಗೋದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அநேகருக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா திரும்பி திரும்பி அதுல விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். ಆದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ಪಾಠನ್ನು ಮಾಡೋದಾದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಪಾಠನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் தேவன் செய்ய வேண்டியதை ನೀವು உங்களுக்காக ಮಾಡಬೇಕಾಗಿದ್ದ தேவன் ಕಾರ್ಯ செய்வார். ಇಷ್ಟೇನೆ. நீங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம் ನಿಮ್ಮನ್ನೇ இதுதான். ನೀವು ದೇವರ ಕರಗಳ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡು, ದೇವರೇ ನನಗೆ ಈ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ರಿ. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். தேவனிடத்திற்கு வந்து, ஆண்டவரே நான் இதிலிருந்து விடுபடுதலையாக விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். ಈ ದುಶ್ಚಟಗಳಿಂದ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ರಿ. இந்த துரபியாசத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் எனக்கு விடுதலையை தாங்கன்னு நீங்க கேட்டுக்கோங்க. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮೂಡುವಂತ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள்ல வர்ற இந்த ಕೆಟ್ಟ ಎಣ್ಣங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ಯಾವುದೇ ಬಂಧನಗಳಿದ್ರು ಸರಿ, ನೀವು ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಸರಿ, கண்களிலிருந்து வருகிற அடிமைத்தனமாக இருக்கலாம், ಬಾಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಸರಿ, வாயிலிருந்து வர அடிமைத்தனமாக இருக்கலாம். ನೀವು ಯಾವುದೇ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறீர்களோ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಬಯಸುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். ಭೂಲೋಕಗಳನ್ನು ಪರಲೋಕನುಂಟು ಮಾಡಿದಂಥ ಸರ್ವಶಕ್ತನಾಂತ ದೇವರೇ, ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಯಾರ್ಯಾರು ಕರ್ತನೆ ದುಶ್ಚಟಗಳಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದರೋ, ಬಂಧನಗಳಲ್ಲಿದ್ದರು ಸ್ವಾಮಿ, ಕರ್ತನೇ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂಥ ಅವಸ್ಥೆಗಳಲ್ಲಿದ್ದರು ಸ್ವಾಮಿ, ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದಂಥ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕರ್ತನೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ಸ್ವಾಮಿ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ ಬಿಡುಗಡೆಗಳನ್ನು ನೀವು ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ ಹಾಲೆಲ್ಲೂಯ, ಅವರ ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟ ನೊಗಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ. ಬಂಧನಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ, ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಕರ್ತನೆ ಸ್ವತಂತ್ರರಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ದೇಹದಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರತೆ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರತೆ, ಕಾಲಲ್ಲಿ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರತೆಯನ್ನು ನಾನು ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ಅಂಗಾಲದ ನಡುನತೆಯವರೆಗೂ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ ಅದಪ್ಪ ನಿನಗೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಕರ್ತನೆ ಈ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳುವಂಥವರಾಗಿದ್ದೇವೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಬರೆಸೋ ಪ್ರಕಾರ ನೀವು ಯಾವ ವಿಷಯನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳ್ಕೊಳ್ತೀರಲ್ಲ ಹೊಂದಿರಿ, ಅದೆಲ್ಲ ಹೊಂದಿಕೊಂಡು ನಂಬಿರಿ, ಆಗ ಅದು ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸ್ವಾಮಿ ನಾವು ನಂಬ್ತೇವೆ. ಅನೇಕ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿ ನಂಬ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಹೌದಪ್ಪ ನಿನಗೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳುವವರಾಗಿದ್ದೇವೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಮಾತ್ರವೇ ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್, ಆಮೇನ್. God bless you. God bless you.